இந்த மிக பெருமைக்குரிய இடத்தில் நான் இங்கே கௌரவிக்கப்பட்டுள்ளேன். எத்தனையோ அரசியல் கட்சிகள், அரசு விழாக்கள், பெரிய பெரிய மேடைகள் எல்லாம் சந்தித்ததை விட என் இன்ன ரத்த சொந்தங்களுடன் இன்றைக்கு நான் இருப்பதை ரொம்ப பெருமைப்படுகிறேன். நீங்கள் மட்டும் இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் அல்ல. அக்கா ரெட்டமை சீனிவாசன் அவர்கள் தஞ்சை தான் பூர்வீகம். இந்த மண்ணின் மைந்தர் தான் தாத்தா. தஞ்சை இதெல்லாம் தாத்தா கால்பட்ட இடங்களாகதான் இருக்கும். சரிங்களா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கி விட்டு சென்றிருக்கிறார். இந்த பட்டியல் பழங்குடியினர் என சொல்லக்கூடிய இந்த பெரும் பறையர் இனத்திற்கு சொந்தக்காரர்களுடைய சமாதி தான் அந்த ராஜராஜ சோழன் கட்டிய அந்த சமாதி. நம் முன்னோர்களின் சமாதிகளில் மட்டும்தான் நந்தியும் லிங்கமும் இருக்கும். தாத்தா பிறந்தது தஞ்சை கோழியாளம் செங்கல்பட்டில் என்றாலும் இங்கேதான் அவங்க வியாபாரிகள். வியாபாரம் என்றால் அன்னைக்கு பெயிண்ட் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தவங்க, மதுவுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து அந்த அங்கீகாரம் பெற்று லைசன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கப்பல்ல இருந்து 2 பொருளுமே இங்க இறக்குமதி பண்ணி இங்க இருந்துதான் சிலோன் பர்மாக்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. பெரிய வியாபாரிகளாக தான் தஞ்சையில வாழ்ந்தாங்க. அது தாத்தா தன்னோட கல்வெட்டுல வந்து அங்க தஞ்சை பெரிய கோவில்ல கல்வெட்டெல்லாம் ஆய்வு பண்ண பிறகுதான் சொல்றாரு. அது இல்லாம தாத்தா சொல்லுவாங்களாம் எங்க அப்பா கிட்ட பேரிட்ட, ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு அங்க இருக்கும் அந்த சமாதி நம் பெரும் பாட்டியோட சமாதிகள் தான். அந்த சமாதிக்கு வாரிசுகள் தான் நாம. இதெல்லாம் வரலாற்றுல மறைக்கப்பட்டு இன்றைக்கு பார்ட்னர்களோட ஆக்கிரமிப்பாக இருக்கிறது. ராஜராஜ சோழன் வந்து ஏன் அந்த இடத்த வந்து அவ்வளவு பெருசா கட்டணும்? ஏன்னா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சமுதாயமா தான் இந்த நம்ம பெரும் சமூகம், பழைய சமூகம். இதுல இருந்து போன கிளைகள் தான் மற்ற சமூகம். யாருனாலும் ஒரு ஈவு இறக்கம்னா நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்கும். அந்த ஈவு இறக்கத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் இழந்து நம்ம உரிமைக்காக போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த சமாதியில போயிட்டு அங்க ஒரு ஆத்ம திருப்தி, நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு தான் நம்ம தேடி போறோம். எங்க பெரிய பெரிய கோவில்கள் எல்லாற்றிலுமே நம்ம பறையர்களோட முன்னோர்களோட சமாதி என்பதை தாத்தா பகிரங்கமாக கல்வெட்டுகள் ஆய்வு மூலமாக கொண்டு வந்திருக்கிறார். இங்க சீட்ஸ்ன்னு ஒரு அமைப்பு வந்து எனக்கு மரியாதை செஞ்சுட்டு போனாங்க. சீட்ஸ், அம்பேத்கர் சீட்ஸ், we are real seeds of the soil அப்படின்னு தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறார்கள். we are real seeds of the soil. இந்த மண்ணின் வித்துக்களே நாங்க தான், இந்த மண்ணின் வித்துக்களே நாம தான் அப்படின்றாங்க. ஐயன் திருவள்ளுவரோட வாரிசுகள். அயோத்திதாச பண்டிதரோட பாட்டனார் தான் திருக்குறளை காப்பாற்றி கொடுத்தார். வீர சோழியம், திருக்குறள், மற்ற பெரும் காவியங்கள் எல்லாம், இந்த புறநானூறு, அகநானூறு போன்ற காப்பியங்கள்லாம் நம்ம வீட்டுல பாதுகாப்பு வச்சிருந்தது தான் எலிஸ் பிரபு கிட்ட கொடுத்து முதல் அச்சகத்துல வந்தது. தாத்தா சாதிய தீண்டாமை தாத்தாக்கு இல்லவே இல்லை. சாதிய தீண்டாமை அன்றைக்கு பெரும் ஆளுமைகள் எல்லாமே பறையர்கள் வந்து பெரிய செல்வந்தர்களாக தான் இருந்தோம். இன்றைக்கு சாதியால் பிளவுபட்டு நம்ம அடிமைப்பட்டிருக்கோம். 5 வயதிலேயே ஆங்கிலேயர் பள்ளியில கோட்டு சூட்டு போட்டு படித்தவர் தான் தாத்தா. படித்த பிறகு பட்டம் வாங்கி கோட்டு போட்டவர் இல்ல. ஆங்கிலேயர் பள்ளியில இன்னொரு சகோதரர் குறிப்பிட்டாரு, 400 பிள்ளைகள்ல தாத்தா அந்த 400 பிள்ளைகள்ல 390 பேரு பார்ப்பனர்கள். மீதம் உள்ள 10 பேர்ல உயர்சாதி பிள்ளைகள் 9 பேர். தாத்தா ஒரு பறையர் மட்டும் அன்னைக்கு படிச்சிருக்கார். வரலாற்றுல வந்து என்னமோ தீண்டாமையில பயந்து ஓடி ஒளிஞ்சி படிப்பு போல படிப்பு பிள்ளைங்களுக்கு தாத்தாவோட பாட்டனார்கள் எல்லாமே கணக்காயர்கள். பிரிட்டிஷ் காலத்திலேயே, பிரிட்டிஷ் கம்பெனிலேயே. இன்னொருத்தர் குறிப்பிடும் போது சொன்னாரு, காந்தி சகோதரர் சொன்னாரு, காந்தியும் தாத்தாவும் வட்டமேஜை மாநாடு லண்டன்ல, சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறார் தாத்தா. அங்க போய் லண்டன்ல போய் நம்மளோட பிரச்சனைகள்லாம் சொல்லி நம்ம நாடு தனி நாடு கேட்டு நம்ம தனியா ஆளுமை இருக்கணும் அப்படின்றதுதான் போற. அந்த கனவுலதான் தாத்தா லண்டன் புறப்படும் போது அங்க சில சூழ்நிலை காரணமா சவுத் ஆப்பிரிக்காவில இருந்தாரு. எந்த காந்தியை வந்து சவுத் ஆப்பிரிக்காவில தொடர் வண்டின்ற ட்ரெயின்ல இருந்து நீ கருப்பினம் சொல்லிட்டு வெளியே தூக்கி போடுறாங்களோ, அந்த சவுத் ஆப்பிரிக்காவில தாத்தா எப்படி வாழ்ந்தார் என்ற வரலாறு
அது குடும்பத்திற்கான எங்களுக்கு தான் அந்த போட்டோலாம் இருந்து சில போயிடுச்சு. என்னன்னா தாத்தா வந்து அங்க டிரான்ஸ்லேட்டர், அரசுக்கு வந்து அந்த நீக்ரோ பாஷை, அங்க நீக்ரோ பாஷை 6 பாஷை தெரிஞ்ச ஒரு தாத்தா. நீக்ரோ பாஷை இங்க வந்து சொல்றோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டுல ஒரு பக்கம், மதுரையில ஒரு பக்கம், இங்க காரைக்கால்ல ஒரு பக்கம், சென்னை தமிழ் ஒண்ணு, திருச்சி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நீக்ரோ அங்க போய் முக்கியத்துவம் தாத்தாக்கு எந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, 4 குதிரை போட்டிய கோச் வண்டியில தான் தாத்தா அங்க அவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த உயர்நீதிமன்றத்துக்கு போவாராம். 4 கோச். இன்னொன்னு தாத்தாக்கு ஒரு பிஏ, இவங்க ஸ்டெனோகிராஃப் சொல்லுவாங்க இல்லைங்களா, தாத்தாவோட இதெல்லாம் அவரு வந்து ஆங்கிலேயர், குதிரை ஓட்டுறவரு நீக்கிறோம். தாத்தா போவாங்களா, தாத்தா போகும்போது இப்ப இங்க ஒரு ஆறு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஆறை தாண்டி போகும்போது தாத்தா குதிரையில கண்டுக்குவாங்களா, அந்த கோச் வண்டி அங்கே இருக்கும், தாத்தா குதிரை மேல போயிட்டு வருவாரு. காந்தி எங்க இருந்தாரு, தாத்தா எங்க இருந்தாரு இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதாரண ஒரு வழக்கறிஞர் தான் காந்தி. எங்க அவர் வந்து இந்தியா சுதந்திரத்துக்காக எல்லாம் போராடல, என்ன நீக்கணும்னு இங்க வந்து என்ன தள்ளி விட்டுட்டு என் நாட்டுல வந்து என்ன ஆள்றி என்ற ஒரு வெறியில தான் அவர் பண்றாரு. ஆனா தாத்தா கேட்டது தனி நாடு கேட்டார். இது வரலாற்றுல மிகப்பெரிய இரட்டை வாக்குரிமை, நாங்களே எங்களை தேர்ந்தெடுக்கணும்ன்ற இரட்டை வாக்குரிமை பூனா ஒப்பந்தத்துல எல்லாமே காலி செஞ்சுட்டாங்க. அப்ப கூட சொல்றாரு, வட இந்தியர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு நம்மள தோக்கடிச்சிட்டாங்கன்னு. ஏன்னு சொன்னா 2 நாடு, தில்லி 1, சென்னை மாகாணம் 1, 2 நாடாக இருந்தது. பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த 2 நாட்டுல எங்களுக்கு சுதந்திரம், தனி நாடு எங்களுக்கு கொடுத்துருங்க, தென்னிந்தியா நாங்க வாழ்றோம், நாங்க இருக்கணும். தாத்தா பேச்ச கேட்டு பிரிட்டிஷ் மன்னர். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து வட மாநிலத்துக்காக போனவர், வட இந்தியாவுக்காக போனார். தாத்தா தென்னிந்தியாவுக்காக. நிறைய பேர் வந்து நீங்க தவறான ஒரு வரலாற்று பதிவுகளை தான் இங்க உங்களுக்கு பதிச்சு வச்சிருக்காங்க. நான் கேட்டது தனி நாடு, இந்திக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்கன்னு தாத்தா வருத்தப்பட்டு காந்திக்காக ஒரு இது கூட எழுதியிருந்தாரு, உயிரை மார்த்து கொள்கிறாராம் காந்தி, நம்பாதீங்க நடிக்கிறாரு அப்படின்ட்டு. அப்படி ஒரு தனி நாடு நமக்கு கொடுத்திருந்தா இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஆளுமையா இருந்திருக்கோம். சென்னை மாகாணத்துக்கு தாத்தா பிரதமரா இருந்திருப்பாரு, டெல்லி நாட்டுக்கு வந்து காந்தி இருந்திருப்பாரு பிரதமரா. அப்ப இவங்க காந்தியோட நாடகம் என்னன்னா, இவங்க வந்து தீண்டப்படாதவர்கள் சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இவங்களை அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க வந்து லண்டன்ல வந்து ஒரு தனி நாடு கேட்கிறாங்களே, இது கொடுத்துட்டா நமக்கு அடிமை தொழில் செய்யறதுக்கு பாதிக்கப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாடகமாகி, அதாவது தனி நாடு கேட்காத முகமது அலி ஜின்னாவுக்கு பாகிஸ்தானை கொடுக்கறேன்னு ஒரு கபட நாடம் ஆடி கொடுத்ததுதான். நல்லா நினைச்சு பாருங்க, தாத்தா இவ்வளவு சாதனை செஞ்சிருக்காரு. அந்த பிரதமரா தாத்தா இருந்தா இந்நேரத்துக்கு நமக்கு கீழே எல்லாமே இருந்திருக்கும். இந்த பூர்வ மண்ணின் மைந்தர்கள் இந்த பறையர்கள் நாம தான். எங்களுக்கு பார்த்து இடஒதுக்கீடு பிச்சை யாரும் போட வேண்டியதில்லை, நாங்க பார்த்து உங்களுக்கு கொடுத்திருப்போம். நாங்க அப்படி வந்து உங்களை கேவலப்படுத்தி இருக்க மாட்டோம். எல்லாமே சகோதரத்துவமா தான் நம்மளை பார்த்திருப்பாங்க, நம்ம எல்லாம் வாழ்ந்திருப்போம். எல்லாத்தையுமே இழக்கக்கூடியவங்க, அன்புக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய தியாக மனப்பான்மை கொண்டவர்கள் தான் நம்ம. ஆதி திராவிட மகாஜன சபையை 1890 ஆரம்பிக்கும் போது அண்ணல் அம்பேத்கர் பிறக்கவில்லை. காந்தி எங்க இருந்தார் தெரியாது, பெரியார் எங்க இருந்தார் தெரியாது. இதுதான் வரலாறு. 1890 திராவிட மகாஜன சபை ஆரம்பிக்கிறாரு. அப்ப பார்க்கும் போது இதுல வந்து என்ன மாதிரி ஒரு நம்ம தமிழர்களுக்கு தாக்குதல் நடக்குது. அப்ப குறிப்பா பட்டியல் அன்னைக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட் சொன்னவங்க 86 ஜாதி, அதுல பட்டியல் பழங்குடியின்னு பிரிச்சது வந்து சட்டம் ஏற்றும் போது அண்ணல் அம்பேத்கர் தான் அந்த பிரிவினையை கொண்டு வந்தார். அது வரைக்கும் பட்டியலினம் 86 ஜாதியை கொண்டு வந்தது தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தான். ஷெட்யூல் காஸ்ட் அவங்களுக்கு அந்த ஷெட்யூல், அந்த ஆங்கிலேயருக்கு தெரியும், அந்த ஃபைலட் அந்த செல்லியடுன்னு சொல்லுவான். அதனால இந்த 86 ஜாதியும் ஒரு கோப்பா கொண்டு வந்து ஒரு பட்டியலாக கொண்டு வந்து எஸ்சின்ஸ் கொண்டு வந்தவர் ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா தான். இங்க ஒரு பெருமைக்குரிய நாம உலகத்திலேயே முதல்ல மாநாடு போட்ட பெருமை பறையர்களுக்கு தான் உண்டு. உலகத்திலேயே பிரிட்டிஷ் கவர்மெண்டே வந்து அதிசயப்பட்ட ஒரு மாநாடு 1980 வந்து 90 கூப்பிட்டு, அதுல வந்து ஆதி திராவிட மகாஜனைன்னு சொல்லும் போது இதுல வந்து ஆதி ஆந்திரான்றா தெலுங்கன், ஆதி மலையாளின்றா கேரளாக்காரன், ஆதி கன்னடான்ற கன்னடக்காரன். அப்ப நம்ம எங்க இருக்கோம்? சென்னை மாகாணத்துக்குள்ள சென்னையில வந்து நுழைஞ்சுக்கிட்டு அவன் நாட்டுல போயிட்டு அவனோட மொழி வாரி நாடா சொல்றான்.
அவனோட மொழிவாரி மனிதனா வாழறான். இங்க வந்து நம்ம வந்து யார் திராவிடர் சொல்லிட்டு நம்மள வந்து வந்தேரிகள் எல்லாம் வந்து நம்மள ஏப்ப விடுறத பார்த்துதான் அடுத்த ஆண்டே ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவனாங்க. திராவிட மகாஜன சபை அடுத்த ஆண்டே ஆதி திராவிட மகாஜன சபையா மாறிச்சு. உறவுகளே, நம்ம இன்னைக்கு எல்லா விதத்திலும் அந்த ரிசர்வேஷனை நம்ம அந்த நமக்கான அங்கீகாரத்தை நம்ம கேட்கறதுக்கு காரணம் அந்த மாநாடு தான் 10 அம்ச தீர்மானத்தை போட்டது. பஞ்சமர் பள்ளி பஞ்சமர் நிலம் பேசியது அந்த மாநாடு தான். அந்த பள்ளியில கூட நீங்க வந்து எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வறுமையில இருந்தா அவனுக்கு வந்து கல்வி உதவி தொகை தரணும், மேல் படிப்புக்கு எங்க போனாலும் வெளிநாட்டுக்கு போனா கூட உதவி தரணும்னு கேட்டது. மதிய உணவு நான் நீன்றாங்க. அன்னைக்கே வந்து உணவு அவன் சோத்துக்கு கஷ்டப்படுறான். ஆனா எல்லாம் அறிவாளி, எங்களை விட அறிவாளி, மண்ணின் மைந்தர்கள், நாங்க உழைக்கக்கூடியவங்க. அதனால எங்களுக்கு வந்து நிலம் வேணும்னு பஞ்சம் நிலத்தை கேட்டு பெற்று தந்ததும் அந்த மாநாடுல அந்த 10 அம்ச தீர்மானங்கள் தான். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இப்போ லாக்அப் கஸ்டடி அடிக்கிறாங்க, டெத் ஆகுது, அது இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அந்த காவல்துறையிலும் காவல் நிலையத்திலையும் சிறையில வந்து சிறை கொட்டடின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அப்ப அதுல வந்து எங்களை அடிக்கிறது, குறிப்பா வந்து இந்த பட்டியல் சமுதாய மக்களை வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது கூடாது. அந்த கொட்டடியை ஒழிச்செடுக்கணும்னு ஒழிச்சது அந்த ஆங்கிலேயர் காலத்திலேயே ஒழிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்தேரிகள் நம்ம மேலதான் இந்த பகையெல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு, மலம் அள்ளுவது கூட சிறையில வந்து ஏன் நாங்க செய்யணும்? உயர் சாதி இந்துக்களான அவனும் வந்து குற்றவாளி சிறையில இருக்க. அன்னைக்கு சுதேசிகள் அதிகமா இருந்தாங்க சிறைசாலையில. அவனும் குற்றவாளி, நானும் குற்றவாளி. நான் ஏன் என்னோட சமுதாயம் அதுல வந்து இன்னைக்கு இந்த நம்ம அருந்ததியர்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இன்னைக்கு கேட்டிருக்க அந்த மக்களுக்கு மலம் அள்ளறதுக்கு அதெல்லாம் கூடாது. அவனவன் மலத்தை அவனவன் அல்லணும் அப்படின்ற தீர்மானம் கொண்டு வராங்க. இப்போ ரிசர்வேஷன்ல வந்து உயர் பதவி வேலை வாய்ப்பை பத்தி சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு. வேலை வாய்ப்புல எங்களுக்கு வேணும், நாங்க கல்வியில முன்னேறி இருக்கோம், எங்களுக்கு வந்து உயர் பதவியில கூட எங்களுக்கு சலுகை வேணும், மேல படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் வேணும்னு சொன்னாங்க. பஞ்சமி நிலம் நாங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொன்னது. பள்ளி கூட பஞ்சமர் பள்ளி கூட என்ன சொல்றாரு, நாம வந்து இப்பதான் வந்து பெரியாரு வேற யாரோ வந்து நமக்கு படிப்ப சொல்லி கொடுத்த மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு ரெட்டமலையார் தெளிவா சொல்றாரு, 7 பேர் படிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு கிராமத்துல கூட ஒரு பள்ளி வேணும், எங்களுக்கு 7 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கூட ஒரு பள்ளி வேணும். அந்த பள்ளியில் ஆசிரியர் மாற்று சாதியினர் இருக்கக்கூடாது, எந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆசிரியர் இருக்கணும்ன்றார். அப்ப ஒரு கிராமத்திலயும் ஒரு பள்ளி ஆரம்பிக்கும் போது அந்த கிராமத்துல ஒரு படிச்ச நம்ம இந்த மாதிரி பெரியவங்களா இருந்திருக்காங்களா இல்லையா? அன்னைக்கு நாம அறிவி சிறந்து நாம சிறப்பா வாழ்ந்தது அடையாளம் தான் இவையெல்லாம். எவ்வளவோ தீர்மானங்கள் எவ்வளவோ செஞ்சிருக்காங்க தாத்தா. இப்ப கூட அந்த ஆதி திராவிடர் பள்ளிகள் எல்லாம் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி திராவிடர் சொல்றது அசிங்கமா இருக்கு அப்படின்றாங்க. நீங்க திராவிடர் சொன்ன போது நாங்க தாண்ட ஆதி திராவிடர், the seeds we are real seeds, இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் தான் அப்படின்றத அந்த ஆதி திராவிடர் சொல்லு. அப்போ நீங்க ஆதி திராவிடர்ன்றத சொல்லி பள்ளிய மாத்துறீங்க, மாணவர் விடுதிகளை மாத்துறாங்க. அப்போ திராவிடம் சொல்றது உங்களுக்கு அருவருப்பா இருந்தா திராவிடம்ன்ற கட்சி நீங்க வச்சிருக்கீங்க, திராவிட மாடல் ஏன் சொல்றீங்க? உதய சூரியன் யாரோடது? இந்த பறையர்களோடதுதான் அந்த சின்னம். தாத்தா அவர்கள் கொண்டு வந்த உதய சூரியன் பத்திரிகையில உதய சூரியன் சின்னம் நம்மளோட அடையாளங்கள் தான். அது உதயம் சூரியன் மத்தியத்துல இருக்கும். நம்ம பத்திரிகையில தாத்தா பத்திரிகையில இவங்க உதய சூரியன் வச்சிருக்காங்க. நீங்க மலையில போய் தான் சூரியன் மறையும் ஐயா, சரிங்களா? சூரியன் மறையும், நீ மலை முகத்துல போய் சூரியன் உதயம் மறையும் சூரியன் தான் அது. இந்த மாதிரி பெருமைக்குரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் பிஜேபி வச்சிருக்க அந்த தாமரை சின்னம் கூட அயோத்திதாசர் பண்டிதர் நடத்திய தமிழ் நிதழ்ல வந்து அதுதான் முகப்பு இதுவா சின்னமா இருக்கும். இது எல்லாம் வந்து திருடிட்டாங்க, நம்ம சொத்துக்களை திருடிட்டாங்க. ஆனா நம்ம கல்வி செல்வங்க இங்க நம்ம கிட்ட எவ்வளவு பேர் படிச்சு இன்னைக்கு இருக்காங்க. அதுக்கு முன்பே படிச்சிருக்கோம். நடுவுல வந்து எவனும் பிச்சை போடல. ரிசர்வேஷனை பிச்சை கொடுத்ததே இந்த பழைய சமுதாயம். நான் சொல்றேன், நெஞ்சு நிமித்தி சொல்லுங்க, ரிசர்வேஷன் நீங்க ஒண்ணு கொடுக்க வேலை, நாங்க கொடுத்ததை நீங்க பார்த்து கேட்டு வாங்கிக்கிட்டீங்கயா.
எங்க ரிசர்வேஷன் தான் எங்க தாத்தாங்க கேக்குறாங்க, எங்க தாத்தாங்க வாங்கி கொடுத்தது. 18% கூட நீங்க என்ன கபலீகரம் பண்ணிருக்கீங்களே. 18% இந்த அருந்தை சமுதாயத்தை பிரிச்சு வந்தேரிகளான தெலுங்கர்கள் கொடுத்திருக்கீங்க. 3% சொல்லி 18% இதுவரை அவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. 2009 இருந்து இந்த 2025 வரைக்கும் 18% வந்தேரிகளான தெலுங்கருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு உயர் பதவியில் இருக்க பூரா எல்லாம் தெலுங்கர்கள், எல்லாமே தமிழர் இயக்கம், தமிழ் சங்கம் போன்ற அரசு ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல கூட அங்க தெலுங்கர் தான் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க வந்தேரிகள் எல்லாமே இன்னைக்கு இந்திக்காரன் கையில, நம்ம சுத்தி இந்திக்காரன் தான் இருக்கிறோம். இந்தி ஒழிக சொன்னா கூட நம்ம கூடவே ஒருத்தன் பக்கத்திலே இந்திக்காரன் தான் இருக்கான். எங்க இளைஞர்களுக்கு எங்க வேலை போகுது? எங்க இளைஞர்களை சீக்கிரம் நாடோடிகள் ஆக்கி எங்களை கேவலப்படுத்துறீங்க. இங்க கூட தம்பி சொன்னாங்க நிறைய பிரச்சனை இருக்கு இங்க காரைக்கால்ல. இந்த காரைக்கால் தனி நாடாகவோ அந்தமான் போன்ற ஒரு தனி உரிமை உங்களுக்கு கிடைக்க நான் வாழ்த்து சொல்கிறேன். தம்பி போராட்டத்துக்கு எப்ப கூப்பிட்டாலும் நான் உங்களோட இருப்பேன். நமக்கான போராட்டங்கள்ல என்ன பயன்படுத்திக்கங்க. இப்ப வர்றதுக்கு அவ்வளவு நேரம், அரை மணி நேரம் அங்க ரயில்வே ட்ராக்ல நிக்குது. அங்க ஒரு மேம்பாலம் கேளுங்க, மேம்பாலம் கேளுங்க. ஆமா, எவ்வளவு பேர் அவங்களோட வேலை வெட்டிகளை விட்டுட்டு அங்க காத்துட்டு இருக்கோம். வீட்டுக்கு சீக்கிரம் வேலையை முடிஞ்சிட்டு போயிட்டு நம்ம குழந்தைய முகம் பார்ப்போமா, அம்மா முகம் பார்ப்போமா, மனைவி முகம் பார்ப்போமோன்னு ஏங்கி நிக்கிற அந்த மக்களை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது போன்று பல விஷயங்கள் இருக்கிறது. நான் இங்க உங்ககிட்ட ஒரே ஒரு நான் இங்க தாத்தாவா 2 தாத்தாவா கூட நினைச்சு உங்களுக்கு ஒரு அன்பு கட்டளையா சொல்றேன். நீங்க படிக்கிறீங்க, உங்களை படிக்க வைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க. நல்ல மேன்மையான இடத்துக்கு வந்துடுறீங்க. நம்ம மக்களை விட அழகா வேற யாரும் இருக்கா? நம்ம பிள்ளைங்க அவ்வளவு அழகு. நம்ம சமுதாயத்திலே காதலிங்க, நம்ம சமுதாயத்தில் ஒரு வாழ்க்கை கொடுங்க, நம்ம பெண்களுக்கு வாழ்க்கை கொடுங்க. இந்த கவின் இன்னைக்கு 3 நாளைக்கு முன்ன இறந்திருக்காரு. இந்த சாதி மறுப்பு வேண்டாம், சாதி மறுப்பு சாதியோட வாழ்ங்க. நம்ம சாதியை நம்ம உயர்த்தி பிடிக்க. அந்த ஏழை குழந்தைங்க எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பெண்கள் முதிர்கன்னியா போறாங்க வரதட்சணை கொடுக்க முடியாம. நீங்க வேற பொண்ணை கூட்டு உங்க வாழ்க்கை கொடுக்குறீங்க, அவ நல்லா வாழறா. ஆனா நம்ம பெண்களை கொண்டு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி கற்பழிச்சு கொலை பண்ணதெல்லாம் 5 பேரா தூக்கிட்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணி எத்தனை போராட்டங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு கொடுமைகள் நடக்குது. அரியலூர்ல ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த வன்னியர் சமுதாயத்து பையன் 5 நாள் அந்த பொண்ணை வச்சு வயிற்றுல 6 மாத குழந்தை இருக்கு அந்த பிள்ளைக்கு. 5 நாள் வச்சிருந்து அங்கேயே அந்த பொண்ணை வயிற்றை கிழிச்சு குழந்தைய எடுத்து அந்த பொண்ணு செத்த பிறகு அதை பெட்ரோல் ஊத்தி எரித்து அந்த பொண்ணை கல்ல கட்டி கிணத்துல போட்டு இதெல்லாம் எவ்வளவு பேருக்கு வெளியே நம்மளோட பிரச்சனைகள் வெளியே தெரியறதே இல்ல. தயவு செஞ்சு சொல்ற, வேற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து நீங்க உயிர் தியாகம் பண்றீங்க. அந்த தியாகம் உங்களோட பெற்றோர்களுக்கு என்ன பயன்? இந்த சமுதாயத்துக்கு என்ன பயன்? பெரியவங்க எல்லாம் எவ்வளவு உழைச்சி இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன இங்க சூர்யாவும் தம்பி இளங்கோல கூப்பிட்டாங்கன்னா ஏன் எதனா சொல்வீங்களா? எதனா இந்த சமுதாயத்துக்கு அப்படின்றாங்க. இதுதான் என்னோட தாத்தா உங்களுக்கு எங்களோட சொத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சொத்துக்களா தான் உங்களை பாக்குறோம். தாத்தா தன்னை ஆலமரம் வேற விழுதுகள் ஓடுற இடம்லாம் என்னோட பறையர் சமுதாயம். அதாவது ஒரு சாதிக்கான பறையார் இல்ல, நாம எல்லாமே இந்த பட்டியல் சமுதாயம் எல்லாமே நாம ஒண்ணுதான் அப்படின்ற நிலையில தான் தாத்தாங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. இப்ப கவின் திருநெல்வேலியில ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. ஐடிஐல 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா. என்ன பையன்? நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினியா? நீ ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடு, இல்ல உன் சொந்தத்திலேயே அத்தை பிள்ளை மாமா பிள்ளை இருக்கும், வாழ்க்கை கொடு. எத்தனை பிள்ளைங்க முதிர்கன்னியா சாவுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம பெண்களை வேற சொல்றவன் யாருமே நம்ம சாதி ஒழிப்பு பண்ணணும் அது இதுன்னு சொல்ற யாருமே எல்லா கட்சிகளும் சொல்றேன். திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் கம்யூனிஸ்டுகள் கூட அவங்க குடும்பத்துல ஏன் சக்கலையர் பொண்ணையோ பறையர் பொண்ணையோ பல்லர் பொண்ணையோ ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறாங்க? கருணாநிதி வீட்டுல ஒரு பெண்ணை எடுத்தாங்கன்றதுனால அவர் பெருமையா சொல்லிக்கிறாரு. ஏன் ஒரு சக்கலை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க. அதுதாங்க தீண்டாமை, அதுதான் நீங்க ஒழிக்கிறது. தீண்டாமை ஒழிக்கிறேன்ட்டு காலை நீங்கள மாத்தினா பேர் மாத்தினா முடிஞ்சிடுமா? இந்த இடம் இன்னைக்கு இருக்கிறது இங்க நாங்க பறையர்கள் இருக்கிற இடத்துல தான் நம்ம உரிமையா இங்க மீட்டிங் போட முடியும். மாற்று சமுதாய இடத்துல போய் நம்ம மீட்டிங் போட முடியுமா?
நீ வந்து இது பொதுவான ஊருன்னு சொன்னா கூட இந்த ஊர் வந்து பறையர்கள் இருக்கக்கூடியதா, இது சக்கையர்கள் இருக்கக்கூடியதா, இது பல்லர்கள் இருக்கக்கூடியதா, இந்த அடையாளம் நம்மளை விட்டு ஒழிஞ்சிட முடியுமா? அது மாற்றம் இளைஞர்கள் கையில தான் இருக்கு. பெற்றோர்கள் நீங்களும் பிள்ளைங்களை வளர்க்கும் போது இதெல்லாம் சொல்லி வளங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. தனி நாடு தாத்தா கேட்டாரு, அதே போல இங்க இந்த காரைக்காலம் தனி நாடாக மாறும். நிறைய பேசணும்னு இருந்தேன், நிறைய பேர் பேசல இன்னும் அப்படின்னாங்க. பெரியவங்க எல்லாம் இல்ல, டைம் இல்ல, சிக்னல் அங்க வந்துருச்சு. இன்னொரு கூட்டங்கள்ல என்ன கூப்பிடுங்க. உங்கள் போராட்டங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுடன் எப்பவுமே துணை நிற்பேன். இவங்க கூப்பிட்டா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு பிரச்சனைக்கும் என்ன கூப்பிடுங்க. எல்லா இடத்துலயும் போற மாதிரி காரைக்காலுக்கு நான் வரேன். அந்த மேம்பாலம் போடுறதுல இருந்து எல்லாமே சூர்யா தம்பி அவர் சொன்னாரு. டெல்லிக்கு போனா கூட நான் வரேன். அமித்ஷாவை பார்க்கணும் காணாரு, கேட்கல அமித்ஷாவை. எங்கன்னா குடிமி இருந்தா குடிமி ஆட்டி கேட்போம். சரிங்களா? பெரியவங்க இவ்வளவு நேரம் எனக்காக அங்க இருந்து வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அன்னைக்கு பெண்கள் எல்லாம் எங்க நிறைய பேர் இருந்தாங்க. பெண்கள் மகளிர்கள் நீங்க முதல்ல பிள்ளைங்களை நீங்க சொல்லி வளங்கம்மா. பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தை வந்து எப்படி நடத்தணும்னு. டிவில சீரியல்ல மூழ்கிடாதீங்க. ஆண்கள் எல்லாம் டாஸ்மாக்ல மூழ்கினா பெண்கள்லாம் டிவி சீரியல்ல மூழ்காம பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க சொல்லி கொடுங்க. நம்ம வீரத்தை வந்து தாத்தாங்களை வந்து படிங்க, தாத்தாவங்களை படிங்க. இங்க பெரியவங்களா இருக்காங்க. இது போல அடிக்கடி கூட்டங்கள் போட்டு இந்த விழிப்புணர்வை வந்து கொண்டு வரணும். எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பேன். நன்றி. அனைவருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. சிறப்புரை ஆற்றி எங்களை விட்டு செல்ல இருக்கின்ற அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்களுடைய அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் வேக்கு நிலவழகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்புக்குரிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாத்தா என்பது ரேவதிக்கு மட்டும் தாத்தா இல்லை, அது எப்போதும் மக்களின் தாத்தாவாக மாறிவிட்டார். எனவே தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுக்கு இந்த விழா எழுத்தினுடைய சிறப்பான அம்சம் என்று சொன்னால், எனக்கு தெரிய பாண்டிச்சேரி மாநிலத்தில் நமது தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுக்கு ஒரு விழா எடுத்து ஒரு சிறப்பான விழாவாக மாற்றியது காரைக்கால் கூட்டமைப்பு மட்டும்தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் பாண்டிச்சேரியிலே இருந்திருக்கிறேன். எல்லா இடங்களுக்கும் அம்பேத்கருக்கு நினைவு தினம், மறைவு தினம், பிறந்த தினம், இதற்கு நான் தொடர்ந்து மாலை போட்டிருக்கிறேன். ஒரு முறை கூட தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு மாலை போடவில்லை. ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான், அந்த ஊர் பாண்டிச்சேரியில் ஓரத்தில் இருக்கக்கூடிய இடம்தான், அங்கேயும் அம்பேத்கருக்கு தான் மாலை போட போனேன். அந்த ஊரின் பெயர் பிச்சை வீரன் பட்டு. அந்த ஊரில் மட்டும்தான் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுடைய ஒரு பெரிய படம் வைக்கப்பட்டது. அவ்வளவுதான். இது ஒரு எவ்வளவு மோசமான நிலை. நமது முன்னோர்களை நாமே மரியாதை செய்யாவிட்டால், நினைத்து பார்க்காவிட்டால், அவர்களுடைய வரலாற்றையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நம்முடைய எந்த செயல்பாடும் உண்மையானதாக, சரியானதாக ஒரு காரியம் இருக்காது. அதன் அடிப்படையில் தான் கூட்டமைப்பு சார்பாக நாம் ஒரு சிறந்த விழாவை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்வோம். அதுவும் முதல் முயற்சி இளைய பெருமாள் அவர்களுக்கு தான் அந்த முயற்சி வேண்டும். சிந்தனை செல்வன் அவர்களை அழைத்து அந்த விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முதல் முடிவெடுத்து, அந்த முடிவின் அடிப்படையிலே அந்த விழா மிக சிறப்பாகவே நடைபெற்றது. அது ஒரு கருத்தரங்கத்தில் நடைபெற்றது. அதற்கு பிறகு எடுத்த முடிவுதான் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுக்கும் காரைக்கால் கூட்டமைப்பு சார்பாக ஒரு சிறந்த ஒரு மரியாதையை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.